இந்த வாழ்க்கையில் எல்லாருமே ஆசைகளுக்கும் போராட்டத்துக்கும் நடுவில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஒரு கார் ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்க மாதிரி நம்ம சக்ஸஸ் அடைஞ்சு போய்கிட்டே இருப்போம். திடீர்னு சடன் பிரேக் மாதிரி ஃபெயிலியர் எங்கேருந்து தான் வரும்னே தெரியாது. நம்மளை கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் பண்ணிடும். நம்ம அதில் ரொம்பவே கொஞ்சம் டஃப்ட் ஆயிடுவோம். திரும்ப நம்ம செகண்ட் அட்டம் பண்ணுவோம். அதுலேயும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நமக்கு இது செட்டே ஆகலைன்னு எல்லாருமே சொல்லி நம்ம மைண்டை மாற்ற ஆரம்பிச்சிருவாங்க. வின்சென்ட் சர்ச்சில் ஒன்ஸ் அவர் ஸ்கூலில் விசிட் பண்ண போகிறாரு. அப்போ அவரை பார்த்துட்டு ஒரு சில கிட்ஸ் கேட்குறாங்க, உங்களோட லைஃப் ஆஃப் சீக்ரெட், அதாவது சக்ஸஸ்க்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அந்த குழந்தைங்கள்ட்ட ரொம்ப கவனமாக சொல்கிறாரு, ஜஸ்ட் 7 வேர்ட்ஸ், நெவர் கிவ் அப், நெவர் நெவர் கிவ் அப். இந்த 7 வார்த்தைகளை தான் அவர் சொல்லியிருக்காரு லைஃபோட சக்ஸஸ்க்கு. பர்சிஸ்டன்ஸ், அதாவது நீங்கள் ஒரு விஷயத்த விடாமுயற்சியோட பண்ணிட்டு இருக்கணும்னு தான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். நீங்கள் முக்கால்வாசி கோலை அடைஞ்சிருப்பீங்க, ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியரை சந்தித்ததுனால நீங்கள் என்னென்ன பண்ணியிருப்பீங்கன்னா அந்த விஷயத்த நீங்கள் கைவிடுறப்ப தான் உங்களோட ஃபெயிலியரே ஆரம்பிக்குது. உங்கள் சக்ஸஸ்க்கு ஒரு 2 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும், ஆனால் அது தெரியாமல் பல பேர் எனக்கு பேட் டைமிங், பேட் கம்மா, பேட் லக், இப்போ நான் எது பண்ணாலும் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த ட்ரை பண்ணாமையே நிறைய பேர் ஃபெயிலியர் ஆனது உண்டு. மார்வன் அட்டப்பட்டு, இவரை பற்றி 2K கிட்ஸ்க்கு தெரிய வாய்ப்பில்லை. 90s கிட்ஸ் தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. இவர் ஒரு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர். இவர் என்னன்னா நிறைய சக்ஸஸ் பண்ணி போய்கிட்டே இருக்காரு. ஆனால் எதிர்பாராத விதமாக நிறையா ஃபெயிலியரை சந்திக்கிறாரு. ஃபெயிலியர் மேலே அடியாக இவருக்கு இடியாக விழுகுது. இவரோட கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷ்னல் அண்ட் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஏன்னா இவர் ஃபெயிலியருக்கே டஃப் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லுவீங்க இவரோட கதையை கேட்டால். ஹர்ஷா போக்லே, இந்தியாஸ் மோஸ்ட் லவ்டு கிரிக்கெட் கமெண்டர். இவருக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிக்கும்னு பல இடங்களில் சொல்லியிருக்காரு. அதாவது மார்வன் அட்டப்பட்டுவோட கம்பேக்கை அவர் பல இடங்களில் ஒரு இன்ஸ்பிரேஷனலாக சொல்லியிருக்காரு. மார்வன் அட்டப்பட்டு ஸ்ரீலங்காவில் நவம்பர் 22, 11, 1917 கல்துரான்ற ஒரு ஊரில் பிறக்கிறாரு. சின்ன வயசுலேயே இருந்து இவருக்கு கிரிக்கெட்டில் அலாதி பிரியம் உள்ளவராக இருக்கிறாரு. எப்படின்னா இவர் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே கண்டிப்பாக டெய்லி 2 hours ஒரு செஷன் ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். இதே மாதிரி அவர் காலேஜ் படிக்கிற வரைக்கும் கண்டினியூ ஆயிருக்கு. காலேஜுக்கு அப்புறமும் அவர் அந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. சின் ஹல்சே ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணி ஒரு வெல் பிளேயராக இன்னும் ட்ரெயின் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் இவர் நிறையா ரன்ஸ் அண்ட் ஸ்கோர்ஸை எடுத்து குவிக்கிறாரு. ஒரு நேம் அண்ட் ஃபேமோட வளர்ந்து எமர்ஜ் ஆகிக்கிட்டே வராரு. அந்த டயத்தில் ஸ்ரீலங்கன் டீம் இவரை ஒரு இன்டர்நேஷ்னல் கேமுக்கு செலக்ட் பண்ணுறாங்க. இந்தியா விசஸ் ஸ்ரீலங்கா. இந்த கேமில் அவரோட டெபியூ டெஸ்ட் கிரிக்கெட்டை விளையாடுறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே எந்த ஸ்கோரும் அவர் எடுக்கலை. திரும்ப அகெயின் செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் விளையாடுறாரு. அதுலேயே 0 ஸ்கோர் தான் எடுத்தார். இந்தியா விசஸ் ஸ்ரீலங்காக்கு அகெயின்ஸ்டாக விளையாண்டதில் ஸ்ரீலங்கா தோத்துருது. இதனால் என்னன்னா மார்வன் அட்டப்பட்டுவை அந்த டீம்லேருந்து நீக்கிடுறாங்க. இந்த ஃபெயிலியரை மாற்றுறதுக்காண்டி அவர் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் நிறையா ரன்ஸ் அண்ட் ஸ்கோர்ஸை குவிச்சு தள்ளிக்கிட்டே போகிறாரு. அகெயின் அவரோட செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 21 monthsக்கு அப்புறம் அவருக்கு செகண்ட் சான்ஸ் வருது. இதில் அவரோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக இருக்காரு. செகண்ட் கேம் ஆஸ்திரேலியா விசஸ் ஸ்ரீலங்கா விளையாடுறாங்க. இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே 0 ஸ்கோர் தான் பண்ணுறாரு. திரும்ப செகண்ட் இன்னிங்ஸில் வெறும் 1 ஸ்கோர் தான் அவர் ஸ்கோர் பண்ணார். அந்த கேம்லேயும் ஸ்ரீலங்கா தோத்துருது. அதனால மார்வன் அட்டப்பட்டுவா அகெயின் டீம்லேருந்து விலக்கிடுறாங்க. அவர் அதுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ஸில் டன்ஸ் அண்ட் ஸ்கோர்ஸ் ஆஃப் எடுத்து குவிக்கிறாரு. அவரோட பெயின்ஃபுல் மெமரிஸாக அழிக்கிறதுக்காண்டி டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் பண்ண அந்த ஃபெயிலியரை எரேஸ் பண்ணுறதுக்காண்டி அவர் நிறையவே பாடுபடுறாரு. அகைன் தேர்ட் சான்ஸ் அவருக்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 17 மாதங்கள் கழித்து அவரை திரும்ப அந்த டீமில் எடுத்துக்கிறாங்க. பாகிஸ்தான் விசஸ் ஸ்ரீலங்கா இந்த கேமில் விளையாடுறாங்க. இந்த கேம்லேயே மார்வன் அட்டப்பட்டு எந்த ஸ்கோருமே எடுக்கல, 0 தான் எடுத்திருக்காரு. அதனால ஸ்ரீலங்கன் டீம் இவரை அகெயின் டீம்லேருந்து நீக்கிடுறாங்க. இனி அடுத்து யாருமே இவரை செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இவரை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் நல்லா விளையாண்டாலும் இன்டர்நேஷ்னல் கேமில் அவர் எந்த ஸ்கோர் எடுக்கலன்னு சொல்லிட்டு இவர்
இவர் ஒரு குட் ஸ்டார்ட்டாக இல்லைன்னு எல்லாருமே இவரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதையெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் மார்வன் நட்டப்பட்டு அவரோட ப்ராக்டிஸில் ரொம்பவே கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் நிறைய ரன்ஸ் அண்ட் ஸ்கோர்ஸை எடுத்து குவிக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அடுத்த சான்ஸ் அவருக்கு வருது 3 years கழிச்சு. இந்த தடவை எப்படியாச்சும் தன்னோட பெஸ்ட்டை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு மார்வன் நட்டப்பட்டு தீவிரமாக அந்த கேமில் இறங்குறாரு. இந்த தடவை இங்கிலாந்து விஷஸ் ஸ்ரீலங்கா. இந்த கேமில் மார்வன் நட்டப்பட்டு 54 ரன்ஸை எடுக்கிறாரு. இந்த உலகமே அவரை கொஞ்சம் வியந்து பார்க்குது. அதுக்கப்புறம் அவர் விளையாடுற எல்லா டெஸ்ட் கிரிக்கெட்லேயும் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே போகிறாரு. ஒரு கட்டத்தில் ஆஃப்டர் 7 years கழிச்சு இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கேம் விளையாடுற அதில் அவரோட முதல் செஞ்சுரியை அடித்து விளாசுறாரு. தன்னோட ரெக்கார்டை பதிவு பண்ணிக்கிட்டே போகிறாரு மார்வன் நட்டப்பட்டு. கிட்டத்தட்ட 5000 ரன்ஸ், 16 செஞ்சுரிஸ், 6 double hundreds எடுத்து இந்த உலகத்தையே வியக்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டக் அவுட் ஆனவர் ஸ்ரீலங்கன் டீமுக்கு ஒரு கேப்டனாகவும் உருவாகிறாரு. அவரை ஸ்ரீலங்கன் டீம் கோச்சாகவும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இவரோட மிகப்பெரிய கம்பேக் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3 டெஸ்ட் கிரிக்கெட்டில் இவர் 0 ஸ்கோர் தான் பண்ணியிருக்காரு. எல்லாருமே இவர் ஒரு நல்ல பிளேயர் இல்லைன்னு சொல்லியும் அவரோட ப்ராக்டிஸை விடாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவரோட ஆசையை அவர் கொஞ்சம் கூட விடலை. நம்ம வாழ்க்கையில் இதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். ஒரு வருஷம் ட்ரை பண்ணியிருப்போம், 2 வருஷம் ட்ரை பண்ணியிருப்போம். அது எல்லாமே நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இது செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வேற கோலை நோக்கி போயிடுவோம். ஆனால் மார்வன் நட்டப்பட்டு இந்த உலகமே அவரை எதிர்த்து நின்று உனக்கு இது செட் ஆகாதுன்னு சொன்னப்பையும் அவரோட ப்ராக்டிஸை கொஞ்சம் கூட கைவிடாமல் கிட்டத்தட்ட 6 yearsஆக வெறும் ட்ரைங் அண்ட் ஃபெயிலியரை மட்டும் சந்திச்சிருக்காரு. எத்தனை பேரால் இவரை மாதிரி ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ண முடியும்? அதுதான் நீங்கள் ஒரு பர்சிஸ்டன்ஸ், ஒரு விஷயத்த விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு எல்லாருமே சொல்கிறது இந்த காரணத்தினால தான். நீங்கள் பண்ண விஷயத்தில் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர், செகண்ட் ஃபெயிலியர், தேர்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே உங்களை ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு இது செட் ஆகலை, நீ வேற எது பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு எது சரியாக வரும்ன்ட்டு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் யாருன்றதை இந்த உலகத்துக்கு காமிச்சா மட்டும் போதும். எல்லாமே தானாக உங்கள் பாசிட்டிவிட்டியை அண்ட் உங்களோட ஃபேமஸை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் எப்படி வளர்ந்தீங்கன்னு அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. மார்வன் நட்டப்பட்டு வெறும் 0 ஸ்கோர் தான் எடுத்திருக்காரு. இவர் ஒரு நல்ல பிளேயரே இல்லைன்னு சொன்னவங்க முன்னாடி இவர் தன்னோட ரெக்கார்டெல்லாம் பதிச்சு அவர் முன்னேறி வந்தார். 2004 ஸ்ரீலங்கன் டீம் இவரை கேப்டனாகவும் உயர்த்தினாங்க. அவரோட மென்மேலும் ஸ்கில்ஸ்னால 2015 ஒரு ஸ்ரீலங்கன் கோச்சாகவும் இவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களை எதிர்பாராத ஃபெயிலியர் உங்களை அடைஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட மனம் தளராதீங்க. உங்களை நீங்களே நம்புங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்ன மாதிரி நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப். இந்த வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியும் இல்லாட்டி மார்வன் நட்டப்பட்டுவை மறக்காதீங்க. அவரோட ஃபெயிலியரை எப்படி ஹேண்டில் பண்ணி ஃபெயிலியருக்கு எப்படி டஃப் கொடுத்தாருன்ற ஸ்டோரியை நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு நாள் லட்சியத்தை அடைஞ்சே தீருவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களை நீங்களே நம்புங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் மாறும். இதை பற்றி தான் ஹேபிட் ஆஃப் வின்னிங் அப்படின்ற ஒரு புக்கில் அழகான ஒரு ஸ்டோரியாக சொல்லியிருக்காங்க.